அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தராகிய அவருக்கு ஒப்புக் கொடுக்க கடவர்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் என்று சொல்லி. இந்த நாட்களிலே பாடுகளுக்குள்ளாக, சோதனைகளுக்குள்ளாக, உபத்திரவங்களுக்குள்ளாக, சிக்ஷைகளுக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது அநேக சமயத்தில் நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் இங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிற நாம் சிருஷ்டிகர்த்தராகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். ஆண்டவர் இந்த அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார். இன்றைக்கும் நம்மை சிருஷ்டித்து கொண்டு நம்மை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக, ஒரு உன்னதமான திட்டத்திற்காக ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆகையினால இந்த திட்டத்தின் கூடாக நாம் நடக்கும்போது சில வேதனைகளும் பாடுகளும் துன்பங்களும் நமக்கு இருக்கத்தான் செய்யும். இந்த சமயத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும், ஆண்டவர் இன்னும் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆகையினாலே நான் என்னை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். ஒரு சிற்பியானவன் ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு, வெறுமனே இருக்கிறதான கல்லை எடுத்துக்கொண்டு அவன் அந்த உளியினால் அடித்து 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 வேண்டாதவைகளை அகற்றி 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 அது ஒரு நல்ல சிற்பமாக அவன் செய்து முடிக்கிறான். அப்படி செய்கிற சமயத்தில் அந்த கல் என்னை தொட வேண்டாம், எனக்கு வலிக்கிறது, எனக்கு நோகிறது என்று சொல்லுமானால் அந்த சிற்பியினால் ஒரு நல்ல சிற்பத்தை செய்து முடிக்க முடியாது. அந்த வலிகளை அந்த கல் தாங்கி கொண்டு தான் ஆக வேண்டும். அந்த கல் தாங்கும் பொழுதுதான் எல்லோரும் பார்த்து வியக்கிற அளவிற்கு, எல்லோரும் பார்த்து ரசிக்கிற அளவிற்கு ஒரு அழகான ஒரு சிற்பமாக அது வடிவம் பெற முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, அப்படித்தான் எல்லோரும் பார்த்து நம்மை மெச்சிக்கொள்ளும்படியாக, எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படும் வண்ணமாக நம்முடைய வாழ்க்கை மெருகூட்டப்பட வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாற வேண்டுமானால் ஆண்டவரும் சில சிக்ஷைகளுக்குள்ளாக, சில பாடுகளுக்குள்ளாக, உபத்திரவங்களுக்குள்ளாக நம்மை நடத்துகிறார். நம்முடைய ஜீவாதிபதியை உபத்திரவங்களுக்குள்ளாக ஆண்டவர் நடத்த அவர் சித்தமுள்ளவராக இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் நம்மை அப்படிப்பட்ட உபத்திரவங்களுக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக நம்மை உட்படுத்தி, நம்மை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துகிறார். ஆகையினாலே இப்படிப்பட்ட பாடுகளை, வேதனைகளை, சோதனைகளை நாம் கடந்து வரும்பொழுது அநேக சமயத்தில் நமக்கு வலிக்கத்தான் செய்யும். ஆனால் பொறுமையோடு நாம் சகித்து கொண்டு, ஆண்டவரே என்னை உருவாக்க ஒப்புக் கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்த ஒப்புக் கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னை உங்களுடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று நாம் ஒப்புக் கொடுக்கும்போது நம்மை மகிமையான பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.